Hi, hello viewers. Today நம்ம என்ன பார்க்கலாம்னா physics ஓட யூனிட்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு எதால மெஷர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர்ஸ் யூனிட். ஓகே, ஃபோர்ஸ் வந்து யூனிட்டால மெஷர் பண்ணுவோம். ஃபோர்ஸ் யூனிட்டோடதுன்னா கிலோகிராம் per மீட்டர் செகண்ட். கிலோகிராம் per மீட்டர் செகண்ட். ஃபோர்ஸ் இதுக்கு கிலோகிராம், இதுக்கு மாஸ்க்கு வந்து கிலோகிராம், ஏனா ஆக்சிலரேஷன், இது மாஸ்க்கு வந்து கேஜி, இந்த ஏக்கு வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பவர் அப்படின்னா வாட் அப்படிங்கிறோம். பவர் அப்படின்னா பவர்ல இப்போ 10 to the power 2 அப்படிங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஒரு வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அதனால வாட். ப்ரெஷர் வந்து பாஸ்கல். பாஸ்கலுக்கு என்னன்னா nm power 2 power minus 2 nm power minus 2 pressure nm minus 2. The resistance na ohm. ஓகேவா? கரெக்ட் போகாம ஸ்டாப் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஓம். வேவ்லென்த்னா ஆம்ஸ்ட்ராங். ரேடியேஷன் மெர்க்யூரி கண்டுபிடிச்சாங்க. வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட். பவர் ஆஃப் லென்ஸ்னா டயோப்டியர். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எத்தனை மச்சம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம்ல, அது வந்து மோல். ஓகேவா? நெக்ஸ்ட் illumination அப்படின்னா லக்ஸ். நம்ம பாடியில நல்லா ஸ்மெல் வருது அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் மாதிரி, அதனால லக்ஸ் சோப் போட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு. எலக்ட்ரிக் சார்ஜ், நல்லா குழம்பு சாப்பிட்டா நல்லா சார்ஜோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. குழம்பு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இப்போ ஃப்ளக்ஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பைடர் வந்துட்டு வெப் பின்னி இருக்கும். அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல வந்துட்டு ஒரு வெப் பின்ன மாதிரி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் துடைக்க மாட்டாங்க, சும்மா ஹைவேஸ்ல இருக்கு அப்படியே. அதுல வந்துட்டு ஸ்பைடர் வெப் பின் இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதுவே ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா டெஸ்லா. ஓகேவா? ஃப்ளக்ஸ்னா சும்மா வெப்ல இருக்கு, அதுவே ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா டெஸ்லா. ஓகே, நெக்ஸ்ட் லைட் இயர் வந்துட்டு டிஸ்டன்ஸ். லைட் இயர் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? டிஸ்டன்ஸ்க்காக. அடுத்தது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னும் அதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ், லைட் இயரோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 9.461 into the 10 to the power 12. அதுல ஆம்ஸ்ட்ராங் யூனிட் என்னன்னா 1.5 into 10 to the power 11. 9.461 into 10 to the power 12, 1.5 into 10, அப்படி பாத்தீங்கன்னா 15 power 11 இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். மாஸ்க் வந்து கிலோகிராம், கரண்ட்டுக்கு ஆம்பியர்ல மெஷர் பண்ணுவாங்க. ஒர்க் எனர்ஜிக்கு வந்து ஜூல்னு சொல்லுவாங்க. ஒர்க் எனர்ஜி. ஆங்கிள் வந்து ரேடியன்ஸ்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல மெஷர் பண்ணுவோம். அதோட யூனிட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு அது வோல்ட். வால்யூம் வந்துட்டு ஒரு கேன் இருக்கு, கியூபிக் யூனிட் கெல்வன்ல சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டைம் வந்து செகண்ட்ல சொல்றோம். கண்டக்டன்ஸ்னா ஓம வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கு. எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா மென்ஸ். எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ், எலக்ட்ரிக்னா ஷாக் அடிக்கிற மாதிரி முடிய வெட்டி வச்சிருக்காங்க பாரு. சிமெண்ட்ஸ், மென்ஸ் எல்லாம் இப்படிதான் வெட்டியிருக்காங்க, ஷாக் அடிச்ச மாதிரி முடி நட்டு நிக்குது, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓம்ஸ் பவர் 1 சொல்றாங்க. ஓகே.